So இப்போ என்ன பார்க்க போறோம் motion in a vertical circle. So இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து vertical circular motionல travel பண்ணிட்டு இருக்கும்போது so இந்த initial pointல இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு velocity கொடுத்தா it will use that velocity and it goes like this and reaches a maximum height and again it goes like this. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்போது velocity வந்து இனிஷியலா இங்க எவ்வளவு velocity கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்மா ஒரு வெர்டிகல் சர்க்குலர் பாத்ல போகிறதுக்கு நீ எவ்வளவு velocity கொடுக்கணும் அந்த lowest pointல highest pointல பார்க்கலாம். பார்க்கலாம் one by one. Now ஆப்ஜெக்ட் இங்க இருந்து டிராவல் பண்ணும்போது A என்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு velocity கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாயிண்ட் P ல இருக்கு. அப்ப எப்பவுமே இந்த பாயிண்ட் P ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதோட weight எப்பவுமே எப்படி ஆக்ட் பண்ணும் it will be acting vertically downwards. So இந்த பாயிண்ட் P ல வந்து at the point P என்னென்ன forces ஆக்ட் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் மேல பார்க்கலாம். One force that is the weight of the object. இந்த weight of the object எப்படி ஆக்ட் பண்ணும் எப்பவுமே vertically downwards ஆக்ட் பண்ணுமா? So mg is the weight of the object. அது எப்பவுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா gravitational force எப்பவுமே it is attractive force. It will be attracted towards the earth. So இந்த mg என்றது weight ரெண்டா ரிசால்வ் பண்ணலாமா? ஒன்னு mg cos theta, இன்னொன்னு mg sin theta. So this weight is resolved into two components. One is mg cos theta, the other one is mg sin theta. ரெண்டா ரிசால்வ் பண்ணிட்டோம். This mg cos theta is acting along outward direction. So இந்த mg cos theta எப்படி ஆக்ட் பண்ணுது? வெளிப்பக்கமா ஆக்ட் பண்ணுது. அதுக்கு ஆப்போசிட் ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இப்படி சுத்துவாங்க பாத்திருக்கா அது ஞாபகம் வச்சுக்கோ. So this is a string. இந்த ஸ்ட்ரிங்ல தான் உங்களுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது? It will be always acting towards the center of the circle. டென்ஷன் ஃபோர்ஸ் எப்ப ஆக்ட் பண்ணும்? Towards the center, that is along PO, but mg cos theta is acting along OP. mg cos theta எப்படி ஆக்ட் பண்ணுது? Outward directionல ஆக்ட் பண்ணுது. Outwards, that is along OP. One force, the other force is the tension force. It is acting inwards. உள்பக்கமா ஆக்ட் பண்ணுது. So ரெண்டு force வந்து இந்த ஆப்ஜெக்ட் P மேல ஆக்ட் பண்ணுது. ஒன்னு வெளிப்பக்கமா ஆக்ட் பண்ற force mg cos theta, இன்னொன்னு இது உள்பக்கமா ஆக்ட் பண்றது tension force. Inwards. Inwards எந்த டைரக்ஷன்ல? Along PO. அப்ப net force எவ்வளவு இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் மேல? At the point P, the net force is given by one force minus another force. இங்க இந்த ஆப்ஜெக்ட் இப்படி உள்பக்கமா இப்படி சுத்திட்டு இருக்கதால tension force will be greater than the mg cos theta. So the net force is given as T minus mg cos theta. எப்படி tension force is given as T minus mg cos theta, and this net force, that is the tension T minus mg cos theta தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான centripetal force கொடுத்து அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மா ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷனை சுத்துறதுக்கு வேண்டிய centripetal force கொடுக்கிறது இந்த net force தான். So this net force provides the necessary centripetal force for the object to take a vertical circular motion. அப்ப centripetal force formula என்ன? m v square by r. So T minus mg cos theta is the net force. This force provides a centripetal force mv square by r. Clear? இப்போ எனக்கு வேண்டியது T தான். இந்த mg cos theta அந்த சைடு கொண்டு போயிடலாமா? So T is tension force எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? எப்படி இருக்கும் அந்த tension force at the lowest point? A என்ற பாயிண்ட் தான் lowest point, B என்றது highest point. இந்த ரெண்டு இடத்துலயும் எப்படி இருக்கும் அந்த tension force? அப்ப minus mg cos theta அந்த சைடு போயிடுச்சுனா it will become plus mg cos theta. அப்ப mv square by r already இங்க இருக்கு plus mg cos theta. So this will be the tension force formula. இப்போ இந்த tension force lowest point A ல எப்படி இருக்கு? At the lowest point and at the highest point. At the lowest point. Lowest point A. Thus A ல இருக்கும்போது theta என்ன ஆகும்? 0 தானே? இங்க இருக்குமா 0, மெல்லமா இங்க ஒரு ஆங்கிள் வருது, இங்க போச்சுனா θ என்ன ஆகும்? 180 degree. So at the lowest point θ will be 0 degree and at the highest point θ will be 180 degree. அப்ப A ல இருக்கும்போது θ 0 னா cos 0 is 1. cos 0 1 ஆயிடுச்சா? அப்ப இந்த ஃபார்முலால cos இருக்கு இங்க, cos 0 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். So this will become only mg. So the tension force at the lowest point A will become mva square mva square by r plus mg. So this will be the tension force at the lowest point. Va என்றது velocity of the object at its lowest point. Then at the highest point we will see how will be the tension force. இந்த point B ல எப்படி இருக்கும்? At the highest point B, θ என்ன ஆயிடும்? 180 degree. அப்ப cos 180 is minus 1.
So tension at the highest point B is equal to cos 180 போடுங்க. cos 180 into the minus 1. So in the positive ஆயிடும், negative ஆயிடும். So I can write this as mVb square by R minus mg. So this will be the tension force at the highest point. mVb square by R minus mg. அப்ப இந்த ரெண்டுத்துலயுமே இந்த tension force and velocity பார்த்தீங்கன்னா both are directly proportional. This tension force is directly proportional to the velocity. ஆனா இந்த tension force இருக்குல்ல அந்த highest point, if it is greater than 0, the tension force is greater than 0, என்ன ஆகும், அந்த string வந்து ரொம்ப taut ஆயிடும், ஸ்டிஃபா இருக்கும். அப்ப motion vertical circle எடுக்காது, ரொம்ப taut இருக்கிறதால. அதுவே if this tension is less than 0, if this tension is less than 0, the string slackens and it will fall down. So இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு முடியாத vertical circular motionக்கு. But if you see the velocity of the object at the highest point and the tension, இது ரெண்டுத்தையும் compare பண்ணா ரெண்டும் directly proportional இருக்கு. அப்ப velocity கம்மியா பண்ணிட்டே இருந்தா tension என்ன ஆகும், கம்மி ஆகுமா? So if I reduce this velocity, if I decrease the velocity of the object at the highest point, tension also decreases. But ஒரு particular velocity என்ன ஆயிடுதுன்னா tension at the highest point will become 0. So எந்த particular velocityல tension வந்து 0 ஆகுதோ at the highest point, that particular velocity we call it as the critical velocity. So critical velocity tension என்ன ஆயிடுது, for the string it will become 0. அந்த particular velocity நம்ம என்ன சொல்றோம், critical velocity. So for this critical velocity, at critical velocity we'll see what happens to this equation TB. So at critical velocity, that is VC, we know that VB will become VC. அந்த velocity தான் நம்ம என்ன சொல்றோம், critical velocity. அப்ப tension என்ன ஆயிடுச்சு, it is 0. So இந்த equation என்ன ஆயிடும், VC ஆயிடுமா, அப்ப TB will become 0. So I can write this as mVC square by R minus mg equal to 0. இந்த tension is becoming 0. The minus on the side கொண்டு போயிட்டா positive ஆயிடுமா. So mVC square by R equal to mg. m cancel பண்ணிடு, R இந்த side கொண்டு போயிட்டா VC square equal to RG. Then VC is equal to root RG. That is அந்த velocity வந்து அந்த highest point reach பண்ணும்போது ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளவு இருக்கணுமோ அதுக்கு டென்ஷன் velocity root RG வேல்யூ இருக்கணும். இவ்வளவு வேல்யூ இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்மா ஒரு வெர்டிகல் சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆகும், இல்லாட்டி கண்டிப்பா ரொட்டேட் ஆகாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்மா ஒரு வெர்டிகல் சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆகணும், ரிவால்வ் ஆகணும்னா அதனுடைய velocity எப்படி இருக்கணுமா, highest pointல it should be greater than or equal to root RG. இந்த கண்டிஷனை satisfy பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷனா ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல நீ இவ்வளவு velocity கொடுக்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீ தானே த்ரோ பண்ற, you are going to make it rotate. ஸோ அந்த இனிஷியல் பாயிண்ட்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல velocity எவ்வளவு கொடுக்கணும், நீ எவ்வளவு velocity கொடுக்கறியோ when it reaches the maximum height it has to gain this velocity. If it is not gaining this velocity, definitely the object will not take a vertical circular path, the string slackens and it will fall down. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு வெர்டிகல் சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகும். அதுக்கு நீ இனிஷியலாக எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குற அதை பொறுத்து தான் இந்த வெலாசிட்டியை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோமசால்ட் அடிக்கும் பார்த்தேன், அந்த பெல்ட்டி அடிச்சுட்டே போகும்போது. ஸோ இங்கே இந்த எர்த்துலேருந்து ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது அது இங்கேருந்து சர்டன் ஹைட்டுக்கு ரீச் ஆகணும் இல்லையா, அந்த சர்டன் ஹைட்டுக்கு ரீச் ஆகிட்டு தானே வெர்டிகல் சர்க்குலர் பாத்தில் இப்படி ரிவால்வ் ஆகும். இந்த சோமசால்ட்டெல்லாம் இப்படி அடிச்சுட்ருக்கோம். அப்படி அடிக்கும்போது இனிஷியலாக நீ கொடுக்குற வெலாசிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் when it reaches the maximum height it gains the maximum velocity. அந்த வெலாசிட்டி இருந்தால் தான் திரும்ப அது வெர்டிகல் சர்க்குலர் மோஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக கொடுக்குற வெலாசிட்டியை பொறுத்து தான் reaches the maximum height ரீச் பண்ணும்போது இவ்வளோ வெலாசிட்டி இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக அது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகாது. மோஷன்னா வெர்டிகல் சர்க்குலர், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்.